விஐ கம்பெனி சீக்கிரமாவே ஷட் டவுன் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சில நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்குது. இது உண்மையாவே நடக்குமா? அப்படி ஆயிட்டா யாருக்கு என்னென்னலாம் ப்ராப்ளம் வரும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். விஐ கிட்டத்தட்ட 1,50,000 கோடி கடன் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உண்மையாவே விஐ அப்படிங்கிற கம்பெனி கடையை மூடிட்டு போயிட்டாங்க அப்படின்னா விஐ கஸ்டமர்ஸ் மட்டும் இல்ல, ஏர்டெல் ஜியோ யூசர்ஸ் கூட பாதிப்பாங்க. ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்தியாவில் இருக்கிறதே 3 டெலிகாம் கம்பெனிஸ் தான் சொல்லலாம். அதுலயும் ஒருத்தங்க கிளம்பிட்டாங்க அப்படின்னா 2 பேர் தான் இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல காம்படிஷன் அப்படிங்கிற ஒன்று இருக்கவே இருக்காது. 2 பேர் நினைச்சு விலையை இன்க்ரீஸ் பண்ணலாம்னு சொல்லி பேசி வச்சு இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா எல்லாருமே அந்த விலையை பே பண்ணி தான் ஆகணும். ஸோ இது விஐ யூசர்ஸ் மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக எல்லாரையுமே அஃபெக்ட் பண்ண போகுது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட விஐ கிட்ட 2024 டிசம்பர் 31 கணக்குப்படி 200 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க. அதாவது 200 மில்லியன் யூசர்ஸ் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால விஐ அவங்களுக்கு பிடிச்சதுனால தான் அவங்க விஐ யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 200 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸும் விஐ இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு விதத்தில் பாதிப்படைவாங்க. ஸோ இப்போ உண்மையாகவே விஐ கம்பெனி ஷட் டவுன் ஆகிடுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி அப்படின்னு தான் சொல்கிறேன். ஏன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா வோடாஃபோன் ஐடியாவோட 49% ஸ்டேக் வந்து கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால கவர்மெண்ட் சீக்கிரமாக அந்த கம்பெனியை ஷட் டவுன் ஆக விடமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த வீடியோவை விஐ யூஸ் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்களும் பிஸ்னஸ் ரிலேட்டடான கண்டென்ட்டை பார்க்கணும்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா இப்போவே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.